தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். யாரோட கண்டென்ட் கிடைச்சாலும் சரி, யாரோட செய்தி கிடைச்சாலும் சரி, யாரோட நியூஸ் கிடைச்சாலும் சரி, என் அண்ணன், என் அருமை குருநாதருடைய ஒரு செய்தி வந்துட்டா போதும். அவர் ஒரு நிகழ்ச்சியில், ஒரு மேடையில், ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டா போதும், ஒரு நேர்காணல் கொடுத்தா போதும், அவ்வளோ அருமையான சொற்பொழிவுகளால் அவ்வளோ அருமையாக பேசுவார். லைக் வந்து அறிவுபூர்வமாக இருக்கும். நம்ம அவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கோட்பாடை ஏற்றுக்கலாம், நாளைக்கு ஒரு கோட்பாடை ஏற்றுக்கலாம், நாளன்னைக்கு ஒரு கோட்பாடை ஏற்றுக்கலாம். இன்றைக்கி ஒரு கொள்கை இருக்கும், நாளைக்கு ஒரு கொள்கை இருக்கும், நாளன்னைக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஒரு குழந்தை 1ஆம் வகுப்புல இருக்கக்கூடாது, 2ஆம் வகுப்பு போகணும், 3ஆம் வகுப்பு போகணும், 5ஆம் வகுப்பு போகணும், 10ஆம் வகுப்பு போனால் தான் அது பகுத்தறிவு, அதோட அறிவு வந்து இன்னும் கூர்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. நம்ம வந்து ஒரே கொள்கையில் ஸ்டிக்கான் ஆகி இருக்கக்கூடாது, ஒரே கொள்கையில் நம்ம இருக்கவே கூடாது. கொள்கைகள் மாறும். நம்ம வந்து நேர்த்திக்கு ஏற்றுக்கொண்ட கொள்கைகள், கோட்பாடுகள் மாறலாம், திருத்தி கொள்ளலாம், நாளன்னைக்கு நம்ம வந்து திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசியிருக்காரா. அதை நார்மலைஸ் பண்ணி விட்டாரா. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு கொள்கையை ஏற்றுக்க கூடாதான், இன்னொரு கொள்கையை ஏற்றுக்கலாமா, இன்னொரு கொள்கையை நாளன்னைக்கு நம்ம வந்து மாற்றிக்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறுபட்டு தினம் காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட் ஒன்றுன்னு பேசுகிறத, நம்ம குருநாதர் பேசுகிறத நார்மலைஸ் பண்ணி விட்டாப்புல. அந்த வீடியோ அந்த கமெண்ட் செக்ஷன் தான் நான் வரேன், அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், இந்த மேடையை பாருங்கள், 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா இருந்திருந்தா தமிழ்நாட்டோட அரசியலை தலைகீழாக மாறி இருக்குமா. எது நைட்டு 1 மணிக்கு ராதிகா எந்திரிச்சு எனக்கு வந்து ஒரு கனவு தோணுது என்னென்னா, நம்ம கட்சியை கலைச்சிட்டு நம்ம வந்து பிஜேபியில் போய் இளைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சியான சமத்துவ மக்கள் கழகத்தை ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்து வரோம். சீமான் அவர்களும் அதை தாண்டி லைக் ஜாதி கட்சிக்காரங்க கொஞ்சம் தலைவர்கள் இருந்தாங்க, இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறி இருக்குமா. அந்த 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 எப்படி தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வராமல் ஒரு கற்பனை உலகத்தில் இவங்களால வாழ முடியுதுன்றது தான் சத்தியமாக எனக்கு புரியலை. ஒரு பக்கம் என்னன்னா மாமன் மச்சாங்கிறாங்க. என்னோட மாப்பிள்ளை வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தாப்புல, அதிமுகலேருந்து இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து பிஜேபியோட மாநில தலைவராக வளர்ந்துருக்காப்புல, நல்ல ஒரு வளர்ச்சியை வளர்ந்துருக்காப்புல. எனக்கு ஒரு மிக்க சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து எந்த கட்சின்னு நம்ம வந்து எல்லா கட்சிக்காரங்களும் யாரை பார்த்தாலும் நம்ம வந்து கை கொடுக்குறதோ சிரித்து கட்டி பிடிக்கிறதோ அது வந்து வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பண்பு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாரும் ஒரே தாயின் பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒரே வீட்டு பிள்ளைகள், ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு பேசியிருக்காருல்ல. இதே பேசினவங்க தான் கீழே எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன தமிழ் தேசியவாதிகள், நான் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் தான் பயணித்தேன், அதே சொந்தங்கள் எப்படி சித்தரிச்சாங்க தெரியுமா. நான் எதுவுமே பண்ணல, ஆனால் எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கிற ஒரே காரணத்தினால எங்கள் வீட்டில் சமீபத்தில் ஒரு மே 3ஆம் தேதி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த வீடியோஸ்லாம் நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகும்போது உள்ளே எங்கள் அப்பாவோட கார் நிற்குது, காருக்கு ஃப்ரெண்டில் காங்கிரஸ் கட்சியோட கொடி இருக்குது. பார்த்தீங்களா, இவன் வந்து நம்ம இனத்துக்கே துரோகம் செஞ்ச கட்சியை சார்ந்த தகப்பனுடைய பையன், அப்போ இவன் நம்ம இனத்துக்கே துரோகி, இவன் நம்ம ஏற்றுக்கவே கூடாது, எக்காரணத்துக்கு கூட தமிழ் தேசியவாதிகள் இவனை வந்து ஏற்றுக்கவே கூடாது, இவன் வந்து துரோகி கட்சியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து முத்திரை குத்துனாங்க. அப்போது எங்கள் அப்பா அந்த கட்சியில் இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் வந்து காமராஜர் அவர்களை ஏற்று, அவரோட கொள்கைகளை ஏற்று, இல்லை இந்த காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகளை ஏற்று, ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தி அவர்களோ இல்லை சுதந்திர போராட்டத்துக்காக போராடின ஒரு கட்சியோட கொள்கைகளை ஏற்று அவர் அந்த கட்சியில் பயணிக்கலாம். அவர் அந்த கட்சியில் பயணிக்கிறதுக்காக அவரோட கார் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே காரணத்தினால நான் வந்து இனத்தோட துரோகியாக மாறிட்டேனா. ஆனால் பிஜேபி சார்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே தாயின் பிள்ளைகள் ஆகிட்டாங்க, ஒரே வீட்டு பிள்ளைகள் ஆகிட்டாங்க, ஒரே லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரே சொந்தங்கள் ஆகிட்டாங்க, மாமா மச்சான் ஆகிட்டாங்க, மாப்பிள்ளைகள் ஆகிட்டாங்க. நம்ம எல்லாம் துரோகி ஆகிட்டோம். இப்போது நம்மளை வந்து வெளியே பார்க்குறவங்க, கீழே இருக்க தொண்டர்கள் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரன், இவன் வந்து நம்ம இனத்தின் துரோகி, இவன் வந்து தமிழ் தேசியவாதி. அப்போ காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரன், அப்போ இவங்க 2 பேரும் பேசக்கூடாது, இவங்க 2 பேரும் சண்டை போடணும், எப்படியெல்லாம் சித்தரித்து வச்சாங்க தெரியுமா. லைக் வந்து அதை நினைக்கும் போது நான் எல்லாம் காலேஜில் ஸ்கூல்ஸில் எல்லாம் லைக் வந்து டிபேட்டில் ஆர்கியூ பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. எப்படி இது பண்ணுவேன்னா, நம்மளாம் ஸ்ரீலங்காக்கே போகக்கூடாது, ஒரு ட்ரிப்புனா கூட போகக்கூடாது, ஏன்டா போகக்கூடாது அப்படின்னு கேட்டால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, இலங்கையில் நம்ம தமிழ் சொந்தங்களை எல்லாம் கொத்தா ராஜபக்சே என்ற ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமாக கொத்த கொன்று குவிச்சாங்க. நம்ம தலைவர், அதாவது நம்ம தமிழ் இனத்துக்கான தலைவர் பிரபாகரன் அவர்களும் அவரோட மகனையும் எல்லாருமே கொன்று குவிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தினால நம்ம அந்த நாட்டுக்கு போகிறது மூலமாக அந்த நாட்டோட வருமானம் என்னவாக இருக்குது, ஒன்று டீ எஸ்டேட் மூலமாக இருக்குது, இன்னொன்று பெருவாரியான வருமானம் என்ன தெரியுமா, டூரிசம்.
ஸோ நம்ம அங்கே போகிறது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இலங்கைக்கு போகிறேன்னு வைங்களேன். இலங்கை போகிறேன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 ஃப்ளைட் டிக்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த 20,000 ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டேன். அப்போ அங்கே போய் லோக்கலில் நான் செலவு பண்ணுவேன்ல, இந்த செலவு அந்த நாட்டோட வருமானமாக வந்துடுது. இந்த வருமானம் வர்றது மூலமாக அந்த அரசாங்கத்துக்கு வருவாய் வந்துடுது. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே இலங்கைக்கு நீங்கள் ஒரு ட்ரிப்பு கூட போகக்கூடாதுன்னு சொன்னவங்க யார் தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்கள். ட்ரிப்பு கூட நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த நாட்டுக்கு போகக்கூடாதுங்கிற முடிவு எதனால அவர் சொல்கிறாரு, எதனால எடுக்கணுங்கிறாரு? நம்மளோட தமிழ் சொந்தங்களை, நம்ம தமிழ் இனத்தை சார்ந்தவங்களை அங்கே வந்து கொத்து கொத்தா கொன்று குவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2009 கொத்து கொத்தா கொன்று குவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்பட யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரமானவர் அண்ணன் சீமான் அவர்கள். சரி, இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் நளினி சிதம்பரம் சொல்லிட்டு ஒரு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த அம்மா எதுக்கு ஃபேமஸ்னா, நீட் தேர்வு வேணும்னு சொல்லிட்டு ஃபேவராக வாதாடின ஒரே காரணத்தினால அந்த அம்மா இந்தியா முழுவதுமாக அறியப்பட்டாங்க. இதையும் பிரச்சாரம் பண்ணது யாருன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த சொந்தங்கள் தான். எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, நளினி சிதம்பரம் அவர்கள் யாரோட மனைவி? ப. சிதம்பரம் அவருடைய மனைவி. ப. சிதம்பரம் அவர்கள் யார்? நம்ம இந்தியாவோட காங்கிரஸ் கட்சி சார்ந்த இந்திய ராஜ்யசபா எம்பி. இதுக்கு முன்னாடி அவர் எம்பியாக இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். அதே தாண்டி அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரும் கூட, பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்ற டெப்யூட்டி ஆப்போசிஷன் லீடரும் கூட. இப்பேற்பட்ட தலைவர் வந்து வெளியே காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வை வந்து எதிர்க்கணும். நீட் தேர்வை எதிர்க்கணும்னு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரான ப. சிதம்பரம் அவருடைய மனைவி நீட் தேர்வு வேணுங்கிறாங்க. நீட் தேர்வு வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வாதாடுறாங்க. அப்போ பாருங்கள், 2 இடத்துலையும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அப்போ இவங்க வந்து ரெட்டை வேடம் போடுறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. இவங்களை நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணது யார்? மிஸ்டர் நாம் தமிழர் கட்சி சார்ந்த மிஸ்டர் அண்ணன், என்னோட குருநாதர், முன்னாள் குருநாதர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்போது ஒரே குடும்பத்துக்குள்ளே ரெட்டை வேடம் இருக்குது. இந்த ரெட்டை வேடக்காரங்க தான் நம்ம இனத்துக்கும் துரோகம் செஞ்சவங்க. நம்ம மாணவர்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கக்கூடாது. நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு நாசகரமான ஒரு தேர்வை கொண்டு வந்து ஒட்டுமொத்த மாணவர்களோட கனவை ஒடுக்குனவங்களும் இந்த காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்களும் இதே ப. சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள். ஸோ இவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணது நம்ம அண்ணன் சீமான் அவர்கள். நீங்கள் வந்து ஒரு நாட்டோட வருமானம் வந்துரும்ங்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு டூரே போகக்கூடாது, ட்ரிப்பே போகக்கூடாது. ஸோ ஒரு குடும்பத்தில் இருந்தவங்க அந்த தேர்வுக்காக வாதாடினாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியும் அந்த குடும்பமும் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணது அண்ணன் சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சி தான். இதே தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இதை நான் அடிக்கடி பலவாட்டி சொல்லியிருக்கேன். திமுக என்ற கட்சி நம்ம இனத்துக்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸ் கட்சி கூட ஒன்று சேர்ந்து 2009 ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு முடிச்சாங்க. இவங்க மட்டும் நினச்சிருந்தாங்கன்னா இலங்கையில் அப்பேற்பட்ட போர் நடந்துருந்துச்சுல, மக்களை கொத்து கொன்று குவிச்சாங்கல்ல, கொத்தா கொன்று குவிச்சா அப்பேற்பட்ட போரையே நிப்பாட்டி இருக்க முடியும். ஆனால் நிப்பாட்டி இருக்க முடிந்த சிச்சுவேஷனில் கூட நம்ம தமிழ்நாட்டில் மாநாட மயிலாட என்ற ஒரு ஷோவை போட்டு எல்லாருக்கும் இலவசமாக டிவியை கொடுத்து இவங்களே அது மூலமாக கேபிள் கனெக்ஷன் அந்த பிஸ்னஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அந்த பிஸ்னஸ் ஒரு பக்கம் பிஸ்னஸை வளர்த்தது மூலமாக ஆச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா டிவியை கொடுத்து இவங்களுடைய திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததும் ஆச்சு. அதையும் தாண்டி இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இலங்கையில் நடந்த மிகப்பெரிய அப்பேற்பட்ட நம்ம தமிழ் இன மக்களை கொன்று குவிச்ச எந்த செய்தியும் மக்கள்கிட்ட வந்து சேராமல் இருக்கிறதுக்கு மாநாட மயிலாட என்ற ஷோவை போட்டு மக்களை திசை திருப்பினது மாதிரியும் ஆச்சு. ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய் இல்லை. ஒரு பக்கம் அவங்களுடைய திரைப்பட ஒட்டுமொத்த ஷோஸையும் கொண்டு போய் சேர்த்த மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய போரை டைவெர்ட் பண்ணதான் ஆச்சு. மாநாட மயிலாட ஷோ என்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக டைவெர்ட் பண்ணது மூலமாகவும் ஆச்சு. இன்னொரு பக்கம் கேபிள் கனெக்ஷன் அது ஒட்டுமொத்தமாக இவங்களே அந்த பிஸ்னஸை எடுத்து டெவலப் பண்ணது மூலமாகவும் ஆச்சு. ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய். இப்போ ஏற்பட்ட துரோகத்தை செஞ்ச கட்சி எதுனா திமுக. ஸோ அந்த ஒரு காரணத்தினால திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் வப்பாட்டிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக குற்றச்சாட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணதும் இதே நாம் தமிழர் கட்சி. அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, எப்படி இந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறனாலே இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை கக்குறாங்க, தொண்டர்கள்கிட்ட வந்து வெறுப்பை கக்கி திமுகனாலே அது வந்து ஒரு இன துரோகம் செஞ்ச கட்சி, காங்கிரஸ்னாலே நம்ம இனத்தையே கொண்டு குவிச்ச கட்சி, ஸோ இவங்க 2 பேருமே நான் அகற்றிடணும் அப்படிங்கிறாங்களே. அப்போ இவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க? எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, மத்தியில் அப்போ 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, 2 கட்சிக்காரங்க தான் இருக்காங்க. ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ் துரோகம் செஞ்ச கட்சி. சரி, காங்கிரஸை வந்து அப்புறப்படுத்திடுங்க. அப்போ யாரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? பிஜேபியா? இங்கே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கி ஒரு கொள்கை இருக்கலாம், நாளைக்கு ஒரு கொள்கை இருக்கலாம்னு சொல்கிறீங்களே. அவரே நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்கிறாரு, இதே தொகுதியில் வேணா பாருங்கள், பொது வேட்பாளராக சீமான் அவர்கள் நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். பொது வேட்பாளர்னா யார்?
பிஜேபியோ அதிமுகவோ திமுகவோ யாருமே வேட்பாளராக அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த எல்லா கட்சியோட பொதுவான ஒரு வேட்பாளர் சீமான் அவர்கள். ஸோ இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. திமுககாரங்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுககாரங்களும் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க. பிஜேபிக்காரங்களும் நீங்கள் வந்து சீமான் அவர்களே ஓட்டு போடுங்க. நீங்கள் எல்லாரோட ஓட்டை நீங்கள் வாங்கி ஜெயித்துக்கோங்க. அந்த கட்டாயத்துக்கு சீமான் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. சீமான் அவர்கள் சட்டசபைக்கு போய் அங்கே போய் பேசி மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொது வேட்பாளராக நிற்கிறதுக்கான சிச்சுவேஷனை தள்ளப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. யார்? நயனா நாகேந்திரன் அவர்கள். இதே தொகுதியில் அவர் பொது வேட்பாளராக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த விதத்தில் கொள்கையும் சரி கோட்பாடும் சரி இவங்க அந்த ஒரு நல்ல ஒரு கொள்கை ஸ்டிக்கனாக இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். இதே இது பிரபாகரன் அவர்கள் மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னு வைங்களேன், இந்த மேடையில் இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவரை ஆதரிக்கிறதும் கட்டி பிடிக்கிறதும் சிரிக்கிறதும் இதெல்லாம் பார்த்துருந்தாருன்னு வைங்களேன், உண்மையில எதை கலட்டி அடிச்சிருப்பாங்கிறது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை, தெரியவே இல்லை. கொள்கைகள் இன்னைக்கு ஒன்று இருக்கலாமா, நாளைக்கு ஒன்று இருக்கலாமா, நாளானைக்கு ஒன்று இருக்கலாமா, இதுதான் அவங்களோட கொள்கை கோட்பாடாம். அதாவது நான் ஒரு மிலிட்ரிக்கு ஈக்குவலான ஒரு படையை தமிழ் இனத்தை காப்பாற்றுறதுக்காக நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இலங்கையில் உருவாக்கி வச்சுருந்தேன். உருவாக்கி வச்ச எல்லாத்தையும் ஒத்து கொன்று குவிச்சிட்டாங்க. என்னோட பிள்ளைய வந்து நேரடியாக நெத்தியில் சுட்டு கொண்டிருக்காங்க. இப்பேற்பட்ட விஷயத்த செஞ்சது காங்கிரஸ், செஞ்சதுக்கு துணை நின்னது திமுக. அவங்களோட பொது வேட்பாளராக ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, நீ அந்த மேடையில் உட்காந்து பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கியே, இது எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? இன்னைக்கு ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு கொள்கை. இது வந்து பக்குவமா? ஒரு குழந்தை இன்னைக்கு 1ஆவது வைப்பான், நாளைக்கு 2ஆவது வைப்பான், நாளைக்கு 3ஆவது வைப்பான். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருவருப்பாக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க உண்மையை சொல்கிறேன், அண்ணனுக்கு மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் அதையும் ஏற்று அதையும் முட்டு கொடுக்குறது எப்படி தெரியுமா? வீடியோட கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது தான் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியில் தான் நான் பயணித்தேன். அந்தளவுக்கு உணர்வுபூர்வமான ஒரு தம்பியாக தான் நான் அந்த கட்சியில் பயணித்தேன். பயணித்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து சீமான் அவர்களோட இன்னைக்கு ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு கொள்கை, நாளன்னைக்கு ஒரு கொள்கை. இந்த கோட்பாடு தான் நியாயமான கோட்பாடு. இது வந்து இதுதான் ஒரு அறிவுபூர்வமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற விஷயத்த இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க யாருக்குமே டிவிக்கே பிடிக்கல. இவங்க ஏன்னா டிவிக்கு ஒரு தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பட்டம் கட்டிட்டாங்க. என்னதான் விஜய் அவர்கள் தமிழராக இருந்தாலும் ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறது, விஜய் என்ற ஒரு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறது நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாருக்குமே பிடிக்கல. ஸோ வந்து சீமான் அவர்கள் அந்த ஒரு காரணத்தினால சீமான் அவர்கள் என்ன பண்ணாலும் சரி, பிஜேபி கூட கூட்டணி வச்சாலோ இல்லை வந்து திமுக கூட கூட்டணி வச்சாலோ இல்லை திமுக பிஜேபி அதிமுகன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த கட்சிகளுடைய பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிப்பாட்டினாலோ அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் ஏற்றுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்துட்டாங்க. அந்த வீடியோ இருந்துச்சுல்ல, அதாவது அண்ணன் சீமான் அவர்களை பாருங்கள், இந்த மேடையை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசினார்ல, அந்த வீடியோவுக்கு இந்த கமெண்ட் செக்ஷனை பாருங்களேன். தற்கொலைகளுக்கு வயிறு எரியுதான். இந்த கூட்டத்தை பார்த்தா, அதாவது நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு, அதை தாண்டி ஜாதி கட்சிக்காரங்க இருக்காங்க, அதையும் தாண்டி என்னென்னா சரத்குமார் அவர்கள் இருக்காங்க, சீமான் அவர்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்த்தா வயிறு எரியுதான். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம்யா, இல்லை ஜாதி கட்சிக்காரங்களை நிப்பாட்டினா ஓட்டு வாங்கிடலாம்யா, இல்லை வந்து அரிசி பண்டம் பருப்பு அதை தாண்டி வந்து இந்த அண்டா குண்டாக்கில் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, அந்த மென்டாலிட்டி மக்கள்கிட்ட உடஞ்சிருச்சு. காரணம் என்ன? வெறுத்துட்டாங்க. நீ என்னதான் பணத்தை கொடு, ஆனால் நான் எங்களுக்கு மாற்றம்ங்கிறது வேணுங்கிறதுக்காக ஒரு புதிய கட்சிக்கு வாய்ப்பு அளித்தாங்க. அந்த சிச்சுவேஷன் கூட, அந்த ரியாலிட்டி கூட புரிஞ்சிக்க முடியாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான மேடை. நாங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிருந்தோம்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒன்றா இருந்திருந்தோம்னா தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டுருவோம்னு சொல்லிட்டு பேசுகிறத நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனை நான் போடுறேன். தற்கூரிகளுக்கு வயிறறி தான் இது இந்த கூட்டத்தை பார்த்து. அது தாண்டி லைக் வந்து இது கமெண்ட் செக்ஷன் கிடையாது, தற்கூரி செக்ஷன். அதாவது இது வந்து ஒரு கேவலமான அரசியல்னு சொல்லிட்டு மக்கள் எடுத்து பேசுகிறது தற்கூரிகளுடைய செக்ஷனாக மாறிடுச்சான். இன்னொரு பக்கம் அம்புட்டு பேரும் கதறி சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில சொல்கிறேன், கடைசியில் கதறி சாவுறது யார் தெரியுமா? ஐயோ, இத்தனை ஆண்டுகளாக நான் கட்சி நடத்திட்டு இருக்கேனே, இத்தனை ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேனே, ஒரு சீட்டு கூட என்னால் பிடிக்க முடியலையே, அண்ணனால் சட்டசபைக்கே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதற போகிறது யாருன்னா மக்கள் நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்லலை. அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கார தம்பிகள் கதற போகிறாங்க, இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் கதற போகிறாரு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஐயோ இந்த மக்களுக்காக என்னென்னமோ பேசினவே அப்படின்னு சொல்லிட்டு மே 4ஆம் தேதி கரெக்டாக ரிசல்ட் வரும்போது கதறினது யார், அழுதது யார்? அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்? வெறுப்பு அரசியலை செஞ்ச ஒரே காரணத்தினால. நான் ஒரே ஒரு விஷயத்த கேட்குறேன், திருப்பி இது வந்து பல வாட்டி பல கண்டென்ட்டில் பல வீடியோ பேசியாச்சு. நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு என்ன? நான் சிம்பிளாக கேட்குறது என்னென்னா, இன துரோகம் செஞ்ச காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும், இன துரோகத்துக்கு உடந்தையாக இருந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக என்ற வந்தேரி கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தையே வெளியேற்றணும். இதுதானே கோட்பாடு. வெளி மொழி பேசக்கூடிய, அதாவது பிற மொழி பேசக்கூடியவங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. அது ஒரு கோட்பாடா? நம்மளோட சொந்த தமிழ் மொழி சார்ந்தவங்க, தமிழ் இனத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டை ஆளணும். கரெக்டாக?
அப்போது திமுக வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த தேர்தலுடைய பிரதிபலிப்பு என்ன? திமுக தோத்துருச்சு. 58 சீட்டில் போய் நின்னாங்க. திமுக வீட்டுக்கு போயிடுச்சா? திமுக குடும்பத்தை சார்ந்த தலைவரை தோத்துட்டாரா? கூட தமிழ் இனத்தை சார்ந்த தமிழ் மண்ணை சார்ந்த ஒருத்தருக்கு ஆட்சி பண்ணுறாரா? ஸோ அப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, ஏன் கொண்டாடல? ஏன் பேசல? இன்னும் வாய் திறக்கலன்னு சொல்லிட்டு அதே மேடையில் வச்சு சரத்குமார் அவர்கள் பேசுகிறார். நான் யாரையும் குத்தி காட்டலப்பா, ஆனால் வாய் திறக்காமல் சிலர் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருக்கும் என்னன்னா, இவங்க அந்த வெற்றி ஏற்றுக்க முடியலை. இந்த வெறுப்பு அரசியலை கக்குன ஒரே காரணத்தினால, அதாவது மக்களுக்கு தெரியும் இது நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு என்னப்பா, இதுதான் கோட்பாடு, இந்த கோட்பாடுலேருந்து தவறுறாங்க, வழி மாறி போகிறாங்க. இதே இது களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறும்போது அதே விஷயத்தான் சொன்னார். நாம் தமிழர் கட்சியினருடைய கொள்கை கோட்பாடுலேருந்து அவங்க விலகி வர்றாங்க, விலகி வந்து வேற ஒரு வெறுப்பு அரசியலை செய்யக்கூடிய சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க. அது என்ன சுச்சுவேஷன், பணத்துக்காகவோ பெட்டிக்காகவோ தள்ளப்பட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல, மக்கள் தெரிஞ்ச நீங்கள் தான் சொல்லணும். இந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க தடம் மாறி போகிறனால நான் என்னுடைய ஒரிஜினல் தடத்தை தேடி போறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கட்சியிலேருந்து வெளியேறிட்டாரு. அந்த காரணத்தால தான் மக்களும் நாம் தமிழ் கட்சியை புறந்தள்ளாங்க. அது கூட தெரியாம இன்னைக்கும் பாருங்க, இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்துட்டா இனிமே சீமானவர்கள் ஜெயித்துருவார், இனிமே நாங்கள் வந்து ஜெயித்துருவோம்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம அங்கிள்களுக்கு இன்னும் புரியலை. அண்ணன் சீமானவர்களுக்கோ குருநாதர் சீமானவர்களுக்கோ இல்லை அங்கிள் சீமானவர்களுக்கோ வருங்காலத்திலேயாச்சும் நம்ம அண்ணன் என்னோட குருநாதர் அண்ணன் சீமானவர்களுக்கு மக்கள் கொஞ்சம் இந்த அவங்க பொது வேட்பாளராக நிப்பாட்டினாலும் சரி, அந்த தோல்வி மூலமாச்சும் புரிய வைப்பீங்க. இது வந்து இந்த கோட்பாடுகள் ஏற்றுக்க மாட்டாங்கயா, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கயா, நீங்கள் பூமஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாதி கட்சிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க, நாடாசு இருக்காங்க, இல்லை வந்து தேவர் கட்சிக்காரங்க இருக்காங்க, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து நிற்கிறது மூலமாக அம்பாசமுத்திரத்தில் அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் நம்ம ஜெயித்திடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை, அந்த விஷயங்கிறது மக்கள்கிட்ட உடஞ்சிருச்சு. ஜாதிகாரங்களை நிப்பாட்டிடலாம், இல்லை வந்து பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியே மக்கள்கிட்ட முடிஞ்சிருச்சு. இந்த தோல்வி மூலமாச்சும் இந்த மேடை மூலமாச்சும் புரியாது, பட் இருந்தாலும் மக்கள் புரிய வைப்பீங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.